அருள்நாதன் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருள்நாதன் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதன் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் எங்கள் மத்தியிலே எழும்புகிறீர். இதயம் நொறுங்கி போயிருக்கலாம். பலவிதமான நெருக்கம், போராட்டம், அவமானம், நிந்த சுமைகள் அங்கும் இங்கும் அலைந்து சோர்வு, அலைச்சல்கள் நிமித்தம் சோர்வு. ஆனால் எதுவுமே காரியங்கள் ஜெயமாக மாறவில்லை. தேவ சமூகத்தில் வாங்க. தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் கதறலை அவர் கேட்பார். மனுஷங்கிட்ட போய் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. தேவ சமூகத்தில் வந்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த குமரல், அந்த கதறல், இயேசுவே தெய்வமே உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உரிமையோடு கூட சொல்லுங்க. அவர் பதறாமல் அணைத்திடுவார். நமக்கு பதில் செய்வார், கிருபை செய்வார், வழி உண்டு பண்ணுவார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை மாறாது. இரக்கம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் இரக்கத்தின் தேவன். இந்த காலவேளையில் எல்லாரும் அருள்நாதர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். நம்மை கைவிட மாட்டார். அருள்நாதர் நமக்கு வழி செய்வார். நம் தலைகுனிந்த தலைகளை நிமிர்த்துவார். தளர்ந்து போன கரங்களை ஸ்திரப்படுத்துவார். சோர்ந்து போய் பலவீனத்தில் கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம், மான் கால்களாக மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன் என்று சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து, இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன். ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் அற்புதமாய் நம்மளை நடத்துவார். இந்த நாள் காலையிலும் வேதத்திலிருந்து நாம் அற்புதமான ஒரு ஆதாரமான வார்த்தை எடுக்க போகிறோம். 1 நாளாகமும் 29ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த வசனத்தில் கடைசி பகுதியை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன். கடைசி பகுதி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த வசனமே அற்புதமாக இருக்குது. வர்ற நாட்கள் இந்த வசனத்தை ஒன்றின் பின் ஒன்றாக பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த பகுதியில் இருக்கிற கடைசியை ஆவியானவர் என் இடத்துல உணர்த்தினார்.
ஆகவே அதை உங்கள் சமூகத்தில் வைக்கிறேன், உங்கள் முன்னாடி வைக்கிறேன். கவனிங்க, இது எந்த கனெக்ஷனில் வருதுன்னா, இந்த 29ஆம் அதிகாரம், இந்த 1 நாளாகமும் 29ல் தாவீது ஜனத்துக்கிட்ட சொல்கிறாரு, நான் ஆலய கட்டுறதுக்கு எல்லாத்தையும் ஆயத்த பண்ணி வச்சிட்டேன், ஆனால் கர்த்தர் உன் கரத்தில் அதை செய்யக்கூடாதுன்ட்டாரு. என் மகன் சாலமோன் தான் அதை செய்ய போகிறான், அவன் வாலிபனாக இருக்கிறான், ஆகவே அவர் தான் அதை செய்ய போகிறார். ஆனால் அதற்கு வேண்டிய எல்லா ஆயத்தமும் என்னால் முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டேன்றார். சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு பாருங்கள், தன்னை குறித்து சொல்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி ஈடுபட்டார், கர்த்தர் எப்படி செய்தார், நான் யார், நான் எப்படி இருந்தேன், இதெல்லாம் உள்ளத்தில் உள்வாங்கி கொண்டு கர்த்தர் செய்த அந்த மகத்தான காரியத்தை அப்படியே பிக்சர் போட்டு காமிக்கிறார் இல்லையா? நீங்கள் எல்லோரும் என்ன இப்போ ராஜாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, நான் எங்கேருந்து வந்தேன், என்னை எப்படி கர்த்தர் உயர்த்தினார், இதெல்லாம் இப்போ காண்பிக்கிறாரு. இந்த காண்பிக்கிறதுல தான் அந்த எசன்ஸு தான் இந்த 29ஆம் அதிகாரத்தில் இந்த 12ஆம் வசனம் முழுசும் சொல்லலாம். நான் இன்றைக்கி அதனுடைய பின்பகுதி தான் எடுத்திருக்கிறேன், கடைசி பகுதி. அவர் என்ன சொல்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இது யாரை பற்றி சொல்லலாம், அவரை தான் சொல்கிறார். அவர் என்ன வேலையில் இருந்தார், என்ன பற்றி நிலைமையில் இருந்தார். ஜெஸ்ஸி குடும்பத்தில் பிறக்கிறாரு இல்லையா? அவனுடைய தகப்பன், தாவீதுனுடைய தகப்பன் ஜெஸ்ஸி அங்கே தான் பிறக்கிறாரு. ஒரு ஆட்டிடையராக இருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிற ஒரு தொழில், அதை சரியாக வீட்டுக்கு கொண்டு வரணும், அதுக்கு சரியாக மேய்ச்சலை காமிக்கணும், அதுக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்கணும் இல்லையா? அதுங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு உணவை ரொம்ப தேர்ந்தெடுத்து கொடுக்கணும், அதுகள் எதுவும் பலவீனப்பட்டு சோர்ந்து போகாதபடி அவர்களை ரொம்ப கண்ணும் கருத்துமாய் கவனிக்கணும். இதெல்லாம் தான் ஒரு ஆட்டு மேய்ப்பனுடைய வேலை. அதை தான் தாவீது செய்தார். அங்கே இருக்கிறாரு, அங்கே இருந்து கொண்டே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு வீரனாக இருக்கிறார். ஆக பெரிய ஒரு திறமசாலி இல்லை, பல வில்வித்தைகள், கத்தி வித்தைகள், பலவிதமான தாளந்துகள் அவர் இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் இல்லை. ஆனால் ஒரே ஒரு அந்த தாளந்துகள்லாம் உற்பத்தி செய்கிற இடமாகிய தேவ பிரசனத்தை அவர் அறிந்து, தேவ பிரசனத்தையே தன்னுடைய முகவரியாக, தன்னுடைய பலனாக, தன்னுடைய அறிவாக, தன்னுடைய ஆற்றலாக அவர் நினைத்தார், அனுபவித்தார். இப்போ அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறாரு, எப்பா எவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும். நான் இப்படி இருக்கிறேன், நான் இந்த கோத்தரத்துலேருந்து வந்தவன், நான் இந்த கிராமத்திலேருந்து வந்தவன், எனக்கு ஃப்ரண்ட் கிரவுண்டு இல்லை, பேக் கிரவுண்டும் இல்லை. நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அவருக்கு ஃப்ரண்ட் கிரவுண்டு இருக்கணும், பேக் கிரவுண்டு இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அவருக்கு ஈஸியாக இருக்கணும். எங்கேயும் சொல்லலை, கர்த்தர் அதை எதிர்பார்க்கலை, கர்த்தருக்கு அது அவசியம் இல்லை. கர்த்தருக்கு உங்களுடைய உதவியும் என்னுடைய உதவியும் அவசியம் இல்லை, அவருடைய உதவியும் அவருடைய அனுக்கிரகம்தான் நமக்கு அவசியம். கர்த்தர் எந்த மனுஷனையும் சார்ந்திருக்கல, அங்கேருந்து அவன் ஏதாவது உதவி செஞ்சா நமக்கு நல்லா இல்லைங்க, கிடையவே கிடையாது. அவர் சர்வ வல்லவர், அவர் மேன்மை உள்ளவர், அவர் உன்னதர், எல்ஷடாய், அண்ட சராசரங்களை உருவாக்குனவர். அவருக்கு ஏன் யார்கிட்ட இருந்து உதவி வேணும்? அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு உதவி வேணும். இப்போ சொல்கிறாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும். தாவீதை மேன்மைப்படுத்தினது கர்த்தர். அவர் அதை தான் அந்த இடத்துல அக்னாலேஜ் பண்ணுறார். அதனால் நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஏதாவது கொஞ்சமாவது இருக்கணும், அதுக்கு தான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தார். எவரையும், நீ தூசியாரு, குப்பையில் கடை, நீ என்ன நம்பினா போதும், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்றார். தயவுசெய்து மக்களை காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் தோற்றுருக்கலாம், தோற்றுக்கிட்டே இருக்கலாம், பலவிதமான நெருக்கத்தில் இருக்கலாம், அதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. அந்த பராக்கிரமான கர்த்தரை உங்கள் முன்னாடி நிறுத்துங்க, இந்த சர்வ வல்லவரை நிறுத்துங்க, அவரை நம்புங்க.
உங்களை மேன்மைப்படுத்துவார். ரெண்டாவது, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். வீக்கஸ்ட் ஆனால் ஸ்ட்ராங்கஸ்டாக மாத்துறாரு இல்லையா? பலப்படுத்தவும் உமது கரத்தினால, அவருடைய கரத்தில் ஆகுங்க. அவருடைய கரம். சமீபத்தில் அந்த வார்த்தை அப்படியே என் மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போல்லாம் பலவீனம் சோர்வுன்னு அப்படி வரும்போது நான் உடனே வானத்தை தான் பார்க்குறேன். ஆகாய விரிவு. நான் ரொம்ப தூரம் போய் என்னால் பார்க்க முடியல, அப்படிப்பட்ட ஃபெசிலிட்டி இல்லை. இருந்துச்சுன்னா போய் இன்னும் பார்ப்பேன். ஆனால் கீழேருந்து பார்க்கும் போதே நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சில விஷயங்களை அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த ஆகாய மண்டலம் எப்படி இருக்குது, இந்த ஆகாய விரிவு, அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள், கோள்கள், இதெல்லாம் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இருக்குது. அவருடைய விரல் இதை செஞ்சிச்சு. அப்போ பாருங்க, அவருடைய விரல், அவருடைய கரத்தில் தான் ஆகும் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். தயவுசெய்து அவர் கரத்தை பாருங்க. மேன்மை உள்ள கரம். நீங்கள் அலங்கோலமாக இருக்கலாம், அவருடைய இருதயத்தை பாருங்க, நம்புங்க. அவருடைய கரம் அலங்கோலமான நம்ம அலங்கரிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. In thine hand it is to make great, to give strength unto all. தாவீது சில விஷயத்தில் உருவானார். அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். தாவீதுக்கு தெரிஞ்சதுன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆராதிக்கிற இடம்தான் அவனுடைய முகவரி, அவனுடைய பலன், அவனுடைய அறிவு, ஆற்றல் எல்லாம் தேவ பிரசனம் தான். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? ஆராதிக்கும் பொழுது இல்லையா, இருதயம் ஸ்தரப்படுது. இருதயம் ஸ்தரப்பட்டாதான் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை அனுபவிக்க முடியும். ஆகவே இருதயம் ஸ்தரப்பட்டது எப்படின்னா, ஆராதனை, தேவ சமூகத்திலே அவன் நேரத்தை செலவழித்தது. ரெண்டாவது, எப்பொழுதும் கர்த்தரை நம்பும் இருதயம். என்ன வந்தாலும் சரி, தாவீது கர்த்தரை தான் நம்புவார். பாருங்க, அந்த இருதயனால தான் கர்த்தர் அவனை மேன்மை பாராட்டினார், அவனை உயர்த்தினார். அப்புறம் பாருங்க, தாவீதின் இருதயம் அர்ப்பணிப்புல ஒரு டெடிகேஷன் ஹார்ட். சும்மா இருதயத்தில் உட்காந்துக்கிட்டு கண்டது கிடது இல்லை, அர்ப்பணிப்பு. இது கர்த்தருக்கு, நான் இப்படி தான் செய்வேன் இல்லையா, ரொம்ப ஒரு அர்ப்பணிப்பு. அதனால தான் பாருங்க, சவுல் ராஜா கொன்று போட துரத்துறாரு, பல முறை கையில் ஆப்பிடுறாரு, கொன்று போட துணியலை. அவர் சொல்கிறாரு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நான் எப்படி வைப்பேன்? ஏன்னு சொன்னால், இந்த இருதயம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சிருக்கு, டெடிகேட் பண்ணியிருக்கு. நான் அவருடைய பிள்ளை, அவர் சொல்கிறதான் செய்வேன், அவருக்கு பிடிச்சதை தான் செய்வேன். அங்கே தாங்க மேன்மையை பார்க்க முடியும், பலத்தை பார்க்க முடியும். நாலாவது, ஐயா நிறைய சொல்லிட்டு போகலாம், 4 பாயிண்ட்டை சொன்னால் உங்களுக்கு வழங்கிடும். கடைசி பாயிண்ட்டு, ஒபீடியன்ட் ஹார்ட், கீழ்ப்படுகிற இருதயம். சும்மா கர்த்தர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துறதுக்கு முடியும். ஆனால் கவனிங்க, நீங்கள் மேன்மைப்படுத்துறதுக்கு சில விஷயங்களும் அவசியம். மேன்மையை படுறதுக்கு எவரையும்ன்றது எதை காமிக்குதுன்னா, நீ தூசியாக இருக்கலாம், குப்பையாக இருக்கலாம், ஒன்றுத்துக்கு உதவாமல் இருக்கலாம், அதை சொல்லுது. ஆனால் எவரையும் சொல்லும் போது அதில் இன்னொரு காரியம் இருக்குது பாருங்கள். நீங்கள் கர்த்தரை நம்புகிற ஆளாக இருக்கணும். நீ யாராக இரு, கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்றத கொண்டு போய் வச்சிடக்கூடாது. இந்த எவரையும்னா அதான் எல்லாத்தையும் உயர்த்துறாரு இல்லைங்க, கர்த்தரை நம்புகிற இருதயம் இருக்கணும். பாருங்கள், கீழ்ப்படுகிற இருதயம் இருந்தனால கர்த்தர் என்ன செஞ்சார்? உயர்த்தினார், மேன்மை பாராட்டினார். ரெண்டாவது என்னென்னா, பலப்படுத்தினார். கோலியாத்தை வின் பண்ணது மாத்திரமில்லை, பல இடத்துல தாவீது அங்கே ஜெயம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தாவீதின் கரம் ஓங்கி இருந்ததுக்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஏன்னா இருதயம் கீழ்ப்படுதல், இருதயம் அர்ப்பணிப்பு, இருதயம் எப்பொழுதும் கர்த்தரை நம்புகிற இருதயம், எப்பொழுதும் இருதயம் ஸ்திரத்தன்மை, அதாவது ஒரு ஃபேம், அப்படி அங்கிட்டு இங்கிட்டு இல்லை, கர்த்தர்னா கர்த்தர் தான். 1 இன்ச்சு கூட அடுத்த பக்கம் நகலலை.
இன்றைக்கி நீங்கள் இந்த காலை வேளையில் அப்படி செய்வீங்களா? ஒரு இன்ச்சு கூட இந்த உலகம் சொல்கிறது, உலக அறிவு, உலகத்தில் இருக்கிறது அங்கிட்டு சாஞ்சிடாதீங்க. முழுசாக கர்த்தர் பக்கம் நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து சாட்சியாய் ஜீவிங்கள். God bless you. Bye bye.